டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும். பட் ஒன் குட் திங் வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே முடியுது. ஸோ நாளைக்கு இன்றைக்கி நைட்டு கிளாஸ் இருக்குது, கவியரசு சார் எடுப்பார், நாளைக்கு நான் எடுப்பேன். அதோட எங்களோட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருது. ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பிரிஸ்காக கொஞ்சம் கவனிச்சிக்கணும், நோட் பண்ணிக்கணும், சொல்யூஷன்ஸ் எப்படி நான் போடுறேன்னு பார்த்துக்கணும், நீங்கள் எப்படி எக்ஸாமில் போட்டிங்கிறத ரீகால் பண்ணி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சாப்டருமே ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ இந்த 2-3 நாளாக வந்து நம்ம ஒரு 7 சாப்டர்ஸ்க்கான கோச்சிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா மூவிங் சார்ஜ் பார்த்தோம், தென் ஆசிலேஷன், அதுக்கு அடுத்தது இப்போ டுவல் நேச்சர் போகிறோம், தென் மேக்னட்டிசம் படித்து ரெடியாக இருக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு, வேவ் ஆப்டிக்ஸ் படித்து ரெடியாக இருக்கீங்க. இந்த டெஸ்ட்டு இந்த டிஸ்கஷன் எல்லாமே இன்றைக்கே நம்ம முடிக்கிறோம். ஸோ தட் வி டோன்ட் வாண்ட் டு பாரோ ஒன் மோர் டே ஃப்ரம் யூ. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் நாளைக்கு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நாளைக்கு. இதோடு உங்களை விட்டுருவோம், அவ்வளோதான். இந்த 7 பாடங்களில் கேள்விகள் எத்தனை வரும் அப்படின்னா, ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு 14 கொஸ்டின் வரைக்கும் வரலாம். இது மேக்சிமம். கன்ஃபார்மாக எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு மூவிங் சார்ஜ் ஒரு 3 கொஸ்டின், ஆசிலேஷன் ஒரு கொஸ்டின், டுவல் நேச்சர் 2 கொஸ்டின், மேக்னட்டிசம் ஒரு கொஸ்டின், வேவ் ஆப்டிக்ஸ் ஒரு கொஸ்டின், இஎம்ஐ ஒரு கொஸ்டின், ஏசி ஒரு கொஸ்டின். மினிமம் வந்து 10 கொஸ்டின். இது வந்து மினிமம். அப்போ 10லேருந்து 14 கொஸ்டின். ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் த மினிமம் ஒன்லி. அப்படின்னா 40 மார்க். இந்த 40 மார்க் கன்ஃபார்மாக நீங்கள் வாங்குறீங்களா? 12ஆம் தேதி மாடல் எக்ஸாம் இருக்குது, 13 இருக்குது, 14 இருக்குது. ஸோ என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா, இப்போ 70 மார்க்கு 70லேருந்து 99 வரைக்கும் ஃபிசிக்ஸ் மார்க்கு மாடல் எக்ஸாமில், லேட்டஸ்ட் மாடல் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் மார்க்கு 70லேருந்து 99 வரைக்கும் வாங்கினவங்க, இவங்களை மட்டும் தனியாக லிஸ்ட் எடுத்து ஒட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆட்கள், மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் வந்து 100+ அப்படிங்கிறத இந்த மாடலில் அச்சீவ் பண்ணணும். இது நம்மளுடைய பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் திஸ். மற்றபடி கொஞ்சம் சுறுசுறுப்பாக கடைசி நேரத்தில் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட, இல்லை நானும் வாங்கிடுவேன், நான் எப்போதும் கடைசி நேரத்தில் தான் படிப்பேன் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கிடுகிடுன்னு டெவலப் பண்ணி வந்தீங்கன்னா நீங்களும் இந்த 100க்கு வரலாம். ஸோ எசென்ஷியலி ஃபிசிக்ஸில் 100 அப்படிங்கிறத வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல டோட்டல் வாங்க முடியும். 100ங்கிறது ஜஸ்ட் 25 கொஸ்டின்ஸு. அது உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். 100ங்கிறது 25 கொஸ்டின்ஸ். அவசியம் ஒரு 25 கேள்வியை கரெக்டாக போடணும். மொத்தம் இருக்கிறது 50 கேள்விகள். 50 கேள்வியில் 25 கேள்வி, செக்ஷன் ஏ செக்ஷன் பி சேர்த்து. இது நம்மளால் முடியாதா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ டீச்சர்ஸ் இவ்வளவு தூரம் ஒரு போராடி உங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி சின்சியராக தீவிரமாக எடுக்கிறோம் இல்லையா, அந்த போராட்டத்துக்கு பிறகும் நம்மளால் ஒரு 25 கொஸ்டின் போட முடியாதா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, வீட்டில் அண்ணன் அக்காலாம் ஆர்வமாக இருப்பாங்க, தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக செய்ய வேண்டியது என்ன? 25 கொஸ்டின்ஸ் எடுத்த உடனே மாடல் எக்ஸாம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஆரம்பிக்கணும். 25 கேள்வி குறைந்தபட்சம் நான் கரெக்டாக போட்டுருவேன் அப்படிங்கிற தைரியத்தோட அந்த பேப்பரை அப்ரோச் பண்ணணும். 100 மார்க் அப்படிங்கிறத அவசியம் வாங்கி காமிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி மாடலில் மார்க் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மார்க்கை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த லெசனில் ஒரு ஃபோக்கஸ், ஒரு அடிஷ்னல் எஃபர்ட் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். டுவல் நேச்சரில் ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. லெட் மீ டிஸ்கஸ் தோஸ் கொஸ்டின்ஸ். ப்ளஸ் மூவிங் சார்ஜில் ஒரு மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் ரிலேட்டட் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் இந்த டெஸ்ட்டில் போட்டிருந்தேன். அதையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரெடியா?
Right, let's start. கம்ப்ளீட்டா இந்த லெசனை பத்தி ஒரு தரம் சொல்லிடுறேன். இப்போ டுவல் நேச்சர் அப்படிங்கிறதுல 3 பார்ட் இருக்கு. அதாவது த பிசிக்கல் யூனிவர்ஸில் வந்து மேட்டர், எனர்ஜின்னு இருக்கு. மேட்டர் அப்படின்னா பார்ட்டிக்கிள் நேச்சர், எனர்ஜி அப்படின்னா வேவ் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நம்ம பார்க்கறது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பார்க்குறோம். மேட்டர் ஆல்சோ ஹேஸ் வேவ் நேச்சர். புரியுதுங்களா? பார்ட்டிக்கிள் ஆல்சோ ஹேஸ் எனர்ஜி ஆல்சோ ஹேஸ் பார்ட்டிக்கிள் நேச்சர். அந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், particle nature of energy, photoelectric effect. Wave nature of matter, d Broglie wavelength. Then photons அப்படின்னு ஒரு டாபிக். இதுதான் இந்த லெசன். சரிப்பா, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி. Intensity is inversely proportional to the square of the distance of the source of light. Einstein's photoelectric equation E is equal to W plus K. Various forms of Einstein's equation is H nu is equal to H nu naught plus half m V max square. Nu naught என்பது threshold frequency. Hc by lambda equal to Hc by lambda naught plus EV naught. Lambda naught is threshold wavelength. V naught அப்படிங்கிறது வந்து stopping potential. சரி, H nu equal to H nu naught plus EV naught இல்லையா? இதுல EV naught is equal to H nu minus H nu naught. Einstein's photoelectric equation. மில்லிகன்ஸ் வெரிஃபிகேஷன். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா செக் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. EV நாட் கைனடிக் எனர்ஜி இஸ் டேக்கன் இன் த y axis, frequency இஸ் டேக்கன் இன் த x axis. இது அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணா டாட்டர் லைன்ல போடணும். பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் நாட் பாசிபிள் இஃப் த frequency இஸ் லெஸ் தேன் threshold frequency. போட்டோ எலக்ட்ரிக் லா என்ன சொல்லுது? If frequency is less than threshold frequency, current will not come. If frequency is more than threshold frequency, then current will come. Instantaneous process, directly proportional to intensity. Kinetic energy of the electron, fastest electron, is directly proportional to the incident frequency. In the straight line, இதுல y அப்படிங்கிறது இதுதான், x அப்படிங்கிறது frequency. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப ஸ்லோப்புக்கு பதிலாக இங்க இருக்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸ்லோப்புக்கு பதிலாக இருக்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸ்லோப் ஆஃப் a straight line அப்படினா tan theta. tan theta அப்படிங்கிறது y2 minus y1 by x2 minus x1. That is the slope of the curve which is equal to Planck's constant. Okay, suppose இந்த straight line வரையும் போது இது அப்படியே E ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. E ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா you will get V naught is equal to H by E nu naught. இதை வரைஞ்சாலும் we will get a straight line. But ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இங்க y ஆக்சிஸ்ல V naught இருந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சு பார்க்கணும் கொஸ்டினை. y ஆக்சிஸ்ல V naught இருந்துச்சுன்னா ஸ்லோப் என்னன்னு கேட்டா H by E ன்னு சொல்லணும். y ஆக்சிஸ்ல EV naught அல்லது கைனடிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா you have to say the slope is Planck's constant அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுதான் நமக்கு the particle nature of energy. அதுக்கப்புறம் ஃபோட்டான் அப்படிங்கிற டாபிக் போனோம்னா ஐன்ஸ்டைன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் E is equal to mc square, E is equal to h nu, this is hc by lambda. இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கணும். ஃபோட்டான், ஃபோட்டானுக்கு மொமெண்டம் என்ன? மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்ப c ஆல டிவைட் பண்ணணும். h nu by c, h by lambda, இது மொமெண்டம். ஃபோட்டானுக்கு மாஸ் உண்டா? எஸ்.
மாஸ்னா என்ன சொல்லணும்? c ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். E by c ஸ்கொயர், h nu by c ஸ்கொயர், h by lambda c. இதெல்லாம் மொமெண்டம். ஒரு ஃபோட்டான் வருது, வந்து ஒரு சர்ஃபேஸில் மோதுது, லைட் வந்து ஒரு சர்ஃபேஸில் விழுகும்போது அந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருந்தால் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் வர்றது p, போகிறது -p, அதனால சேஞ்ச் இன் மொமெண்டம் 2p அப்படின்னு சொல்லணும். இதுவே வந்து அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸாக இருந்தா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ப்ரெஷர் பற்றி கேட்டாங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ரைட். இப்போ பவர் அப்படின்னா எனர்ஜி பை டைம் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஃபோட்டானுக்கு எனர்ஜி hc by lambda. n photons are incident, n hc by lambda. டைமுக்கு t. This is a formula for power. n hc by lambda t அப்படின்னு சொல்லணும். பவர் அப்படின்னா இன்டென்சிட்டி அப்படின்னா வாட் பை மீட்டர் ஸ்கொயர். பவர் டிவைடட் பை ஏரியா. எந்த ஏரியாவில் வந்து விழுகுது, இது இன்டென்சிட்டி. ஸோ யூ ஷுட் நோ ஆல் தீஸ் ஃபார்முலாஸ். தென் பார்ட்டிகிள், ஒரு மேட்டர் வேவ்ஸ், அந்த கான்செப்ட். மூணாவது கான்செப்ட்டுக்கு வந்தோம்னா, a particle is there which is going with a terrific speed, small mass but high velocity, then it will go in the form of a wave, that's called a de Broglie matter wave. அப்ப lambda is equal to h by p, h by mv, h by root of 2m into kinetic energy. The kinetic energy is provided by some potential difference. So 2m vq. If it is a neutron, then kinetic energy is provided by heat. Appa thermal energy 3 by 2 kT. This 2 is cancelled. 3m kT for neutron. So in the formulas எல்லாம் தெரியும். Then particularly for electron accelerated by a potential difference 12.27 by root v angstrom. Proton accelerated by a potential difference. A deuteron, இது proton h11, a deuteron h12 0.202 by root v angstrom. அடுத்தது alpha particle 0.101 by root v angstrom. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தரவா இருக்கணும். You should know all these formulas. Right. The wave mechanical concept அப்படிங்கிறது, ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது சப்போஸ் n is equal to 4 அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிளில் போகாது, இது ஒரு வேவ் ஃபார்மில் போகும்னு டி ப்ராக்லி வந்து சொல்லியிருக்காரு. நீல்ஸ் போர் சொன்னதும் டி ப்ராக்லி சொன்னதும் ஒத்து போகுது அப்படின்னு நம்ம படிப்போம். சரியா? இப்போ இது ஒரு சர்க்கிள்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, nth ஆர்பிட் 2πr. The nth orbit is divided into n wavelengths. Fourth orbitனா நான் 4 வேவ் போட்டிருக்கேன். So 2πrn is equal to n lambda. Okay, fine. So we have discussed about the formulas of this lesson very quickly. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஜில் பின்னாடி கொடுத்துருப்பேன், அந்த ஈஸி ஃபிசிக்ஸை கொடுத்துருப்பேன். தரவாக படித்து எழுதி பார்த்துக்கணும். ரைட். நம் we are coming to the questions. Formula discussion முடிஞ்சிச்சு. Question 1. The threshold frequency of a metal is f0 when the light of 2f0, அதாவது E is equal to W plus K. வந்து விழுகிற threshold frequency f0. threshold frequency f0. வந்து விழுகக்கூடிய எனர்ஜி 2f0 frequency. The velocity, maximum velocity of the electron is v1. இது first equation, you understand. Threshold frequency f0, incident frequency 2f0, இதோட velocity v1. ஓகே, அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம். incident frequency 5f0. ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது, அதிகமான எனர்ஜி வந்து விழுகிறதுனால velocity இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கேள்வி, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் v1 டிவைடட் பை v2? எல்லாரும் நல்லா கரெக்டாக போட்டிங்களா?
சரி, எப்படி சார் போடணும்? இந்த ஹெச்எஃப் நாட் அங்கே கொண்டு போங்க. அப்போ ஹெச்எஃப் நாட் இந்த பக்கம் என்ன இருக்கு? half m v1 ஸ்கொயர். இந்த ஹெச்எஃப் நாட் அங்கே கொண்டு போங்க. 4hf நாட் இஸ் ஈக்குவல் டு half m v2 ஸ்கொயர். அப்படியே டிவைட் பண்ணுங்க. 1/4 இஸ் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. 1/2 இஸ் தி ஆன்சர் ஃபார் ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டிஸ். ஓகே ரைட்டாப்பா? கரெக்டாக போட்டிங்களா? ஸோ ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு கேள்வி அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிள். கன்ஃபார்மாக வரும் அப்படிலாம் ஒன்றும் கேரண்டிலாம் இல்லை. பட் ஓகே, மோஸ்ட் ப்ராபபிள். இப்படி ஒரு இந்த மாடலில் கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ this is not Modi's guarantee. This is only a possibility of getting this kind of question. அடுத்தது போலாம். எழுதிட்டீங்களா? ரைட்டுப்பா. ஓ சாரி, ரைட். இது அப்புறம் தான் வரும். வந்துருச்சு. Question 2. The kinetic energy of the emitted electron is E. Kinetic energy is E when the light is lambda. ஓகேப்பா, என்ன ஈக்குவேஷன் எழுதுங்க? hc by lambda work function plus E. புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புரியுதா? ரெண்டாவது சென்டென்ஸ், to double the kinetic energy, work function மாறாது. What is the incident light lambda dash? You understand this? படிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஈக்குவேஷனை பாருங்க. செகண்ட் சென்டென்ஸ் ஈக்குவேஷன் பாருங்க. புரியுதா? சரி, இப்போ கேள்வி என்ன? லாம்டா டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வர்ற ஆன்சரில் W இல்லை. அப்போ மைனஸ் பண்ணிடலாமே? பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதை எடுத்துக்கலாம். hc பை லாம்டா டேஷ். Wக்கு பதிலாக என்ன போடலாம்? hc பை லாம்டா மைனஸ் இ. ஓகே, போடலாம். Wக்கு பதிலாக இதை போடலாம். மீதி என்ன இருக்கு? 2e. ரைட்டுப்பா. அப்போ hc பை லாம்டா டேஷ் is hc by lambda. இது எவ்வளவு? plus e minus e plus 2e. Take LCM. hc plus lambda e by lambda. இப்போ lambda dash இங்கே கொண்டு வந்துரு, மற்றதெல்லாம் அங்கே கொண்டு போ. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் எங்கே இருக்கு அப்படின்னு பாரு. இங்கே இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் பரீட்சையில் வந்தால் போடணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு மூவிங் சார்ஜில் ஒரு டெஸ்ட் வச்சோம். கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக எடுத்துருக்கோமே நினச்சேன். பட் ரொம்ப நல்ல மார்க் வந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு கூட எனக்கு அதே ஃபீலிங் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுடைய லெவல் என்ன நம்ம பார்க்கலாம். அடுத்த கேள்வி வருமா? For photoelectric effect, which of the following statements are true? Okay. Kinetic energy of the photoelectron do not depend on the frequency of light. Kinetic energy depends on frequency. இப்போ தான் சொன்னேன் photoelectric law அப்படின்னு சொன்னேன். இது தவறு. Photoelectric effect will always occur for highly intense light. No. Intensity பொறுத்து photoelectric effect இல்லை. இது தவறு. அப்போ இது தப்பா இருக்கு, தப்பா இருக்கு. இது எப்படி இருக்கு? The maximum kinetic energy of the photoelectron does not depend on the intensity. Kinetic energy is not dependent on intensity. கரெக்டா இருக்கு. The escaping electron's kinetic energy is larger for larger frequency. Frequency அதிகமாக இருந்தால் kinetic energy அதிகமாக இருக்கும். கரெக்டா இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் எங்க இருக்கு? 3 and 4. Is it clear to you? இந்த ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருப்பேன் இந்த கான்செப்ட். இதில் தியரி கொஸ்டின் எது வந்தாலுமே நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததுக்கு போகிறேன். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான் இஸ். ஓகே, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி 3.2 10⁻⁻19 ஜூல். ஓகே, இதை எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்று அப்படின்னா எப்படி மாற்றுவ? திஸ் இஸ் ஈக்குவல் டு 3.2 10⁻⁻19 divided by 1.6 into 10⁻⁻19, that is equal to 2 electron volt. புரியுதா? ஜூல்ஸில் இருக்கிறத
எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். The work function 6.63 10 power minus 19 joule. அப்போ this is equal to 6.63 10 power minus 19 divided by 1.6 into 10 power minus 19 electron volt. இது 1.6 into 4 போட்டிங்கன்னா 6.4 வரும், கொஞ்சம் கூட இருக்கு. ஓகே, 4.1 electron volt. நமக்கு தேவை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்ட் த்ரெஷோல்டு வேவ்லெங்த். ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷன்லேருந்து வேவ்லெங்த் கண்டுபிடிக்கணும். ஓகே, கவனி. கைனட்டிக் எனர்ஜிங்கிறது EV0. கைனட்டிக் எனர்ஜி பார்த்த உடனே 2 எலக்ட்ரான் வோல்ட்னு பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 2 வோல்ட் இல்லையா? அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 2 வோல்ட் இங்கே இருக்குது, 4th ஆப்ஷனில் இருக்குது. த்ரெஷோல்டு வேவ்லெங்த்னா ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு h நியூ நாட்னு சொல்லலாம், hc பை லாம்டா நாட்னு சொல்லலாம். லாம்டா நாட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி நம்மளோட ஷார்ட்கட் மெத்தட் என்ன? 1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்தால் 12,400 ஆங்ஸ்ட்ராம். 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா இதை 2ஆல் வகுத்துட்டு 6,200 ஆங்ஸ்ட்ராம் போடுவோம் இல்லையா? அப்போ 4 எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன அப்படின்னா இதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு 3,100 ஆங்ஸ்ட்ராம். அப்போ 4.1 அப்படின்னா 3,000 ஆங்ஸ்ட்ராம். கரெக்டாக இருக்குல்ல? புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ எல்லாரும் எழுதிக்கிங்க. எதுவும் டவுட் இருந்துன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஸோ நாளைக்கு EMI AC அந்த கோச்சிங் கொடுத்து முடிச்சாச்சுன்னா தென் ஐ எம் ஃப்ரீ. யூ ஆர் நாட் ஃப்ரீ. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, டவுட் வரும். டவுட் வரும்போது கேட்கலாம். டெய்லி மாடல் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ டு கிவ் யூ மோர் டைம், சரியாப்பா, நிறைய நேரம் நீ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளோட கிளாஸஸ் வந்து நாளைக்கு முடிச்சிடுறோம்ப்பா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் நான் வந்து பாய்ஸ் கேம்பஸ்க்கு வருவேன், ஆதித்யா வருவார், கவியரசு வருவார். டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். கேர்ள்ஸ் கேம்பஸ்லேயும் கேட்டுக்கலாம். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக வந்து கேட்டுக்கலாம். மாடல் எக்ஸாம் நம்ம எழுதும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுது. நீங்களும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. நல்லா படிங்க. ஸோ நாளைக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க டைம் கொடுக்குறோம். யாரும் கவலைப்பட வேண்டாம், படிக்க டைம் பத்தலைன்னு நினைக்க வேண்டாம். நல்லா படிங்க. பட் ஒரு மாடல் அப்படிங்கிறத எழுதணும் இல்லையா? அதை எழுதிருங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து கேளுங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்கிட்ட டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். பாட்டனி சுவாலஜி ஆல்ரெடி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது மாதிரி கேட்டு நீங்கள் வந்து படிங்க. அப்புறம் முக்கியமாக ஒரு 4 நாள் கெமிஸ்ட்ரிக்காக கொடுக்குறீங்க. இந்த கெமிஸ்ட்ரிக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமில் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து ஒரு 7 சாப்டர்ஸ் டெஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கங்க. அந்த சமயத்தில் கெமிஸ்ட்ரி படிங்க, மாற்றி கீத்தி படிக்கக்கூடாது. 4 நாள் கெமிஸ்ட்ரி படிங்க, கம்ப்ளீட்டாக கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதுங்க. அதில் என்ன மாதிரி டவுட்ஸ் வருதோ அதை டீச்சர் சொல்லி தருவாங்க, கேட்டுக்கங்க. பட் ஒரு கிளாஸ் மாதிரி போடாமல் இண்டிவிஜுவலி டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டினுக்கு வர்றோம். இது வந்து ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஈக்குவேஷன் எழுத தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? வேவ்லெங்த் லாம்டா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 2V0. இதை பார்த்துட்டு இதை பார்த்த உடனே ஈக்குவேஷன் எழுதணும். hc by lambda is work function plus E 2V0. இது எழுத தெரியுதா? அடுத்தது 3 lambda V0 by 2. hc by 3 lambda work function plus E V0 by 2. You understand how to write these equations very fast. இப்போ கேள்வி வந்து த்ரெஷோல்டு வேவ்லெங்த் ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. V0லாம் தேவைப்படலை. அப்போ எலிமினேட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை 4ஆல் பெருக்க போகிறேன். I multiply by 4. What I get is 4hc by 3 lambda is 4w. 4ஆல் பெருக்கும்போது 2eV0. அந்த ஈக்குவேஷனை கழிக்க போகிறேன். ஓகே, hc by lambda w plus 2eV0. ஓகேப்பா, கழிச்சிட்டிங்கன்னா
4 by 3 minus 1. 4 by 3 minus 1 na 1 by 3. 1 by 3 hc by lambda. புரியுதா? இதில் 4w ஒரு w போச்சு 3w, இது கேன்சல் ஆயிடுச்சு 0. அப்போ wக்கு என்ன வருது? the work function is equal to hc by இந்த 3 இங்கே வந்துருச்சுல 9 lambda. ஒர்க் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதுவோம்? hc by lambda naught. அப்போ lambda naught அப்படிங்கிறது எவ்வளவு? 9 lambda. ஓகே தானே? ஒரு 5 கேள்வி முடிச்சிட்டோம். அடுத்ததுக்கு போகிறேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுதிக்கிட்டே வந்துடுங்க, so that we don't waste time. இப்போ calculate the linear momentum 3 mega electron volt photon. ஸோ உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த கருகப்பிள்ளை E is equal to mc square, that is equal to h nu, that is equal to hc by lambda. இந்த கொத்தா அந்த ஃபார்முலாவை எழுதிடணும். நமக்கு தேவை எனர்ஜி கொடுத்துருக்கு, மொமெண்டம் தேவைப்படுது. மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, சி ஆல வகுக்கணும். E by c mc h nu by c h by lambda, இது எல்லாமே மொமெண்டம். நமக்கு இதுதான் தேவைப்படுது, பிகாஸ் எனர்ஜி கொடுத்து மொமெண்டம் கேட்டிருக்கு. அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி எவ்வளவு? 3 மெகா எலக்ட்ரான் வோல்ட். சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 3 கேன்சல், 10 power 8 மேலே போச்சுன்னா 10 power minus 2.01 எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட் பை மீட்டர். அந்த மாதிரியான ஆன்சர் இங்கே இருக்கு. புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? Question 6 முடிச்சிருக்கேன். So I am going to 7. Right. பாரு. A d Broglie wavelength of a particle moving, ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அந்த பார்ட்டிக்கல் is moving with velocity 2.25, அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. It is equal to wavelength of a photon. Wavelength of the particle is equal to wavelength of photon. Photon அப்படின்னா E is equal to h nu, which is hc by lambda. Photon உடைய எனர்ஜி hc by lambda. இந்த lambda ரெண்டும் equal. Okay, the ratio of the kinetic energy of the இது தப்பு. அதே லைன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. The ratio of the kinetic energy of the particle to the kinetic energy of the photon is. கேள்வி என்ன? Ratio of the kinetic energy of the particle to the kinetic energy of the photon is how much? அதான் கேள்வி. சரி கவனிப்பா. Kinetic energy of the particle of m v square. Kinetic energy of the particle of m v square, v கொடுத்திருக்காங்க. d Broglie என்ன சொல்லியிருக்காரு? lambda is equal to h by mv. அப்ப மாஸுக்கு பதிலா நான் என்ன போட போறேன்? h by lambda v. அப்ப கைனடிக் எனர்ஜிக்கு என்ன போட போறேன்? half into மாஸுக்கு பதிலா h by lambda v, v ஸ்கொயர், ஒரு v கேன்சல் பண்ணிட்டேன், hv by 2 lambda. Kinetic energy of the particle. Energy of the particle hv by 2 lambda. Energy of the photon தலையில போடு, கீழே இருக்குல்ல, lambda by hc. எது எது கேன்சல் ஆகுதுங்கிறத கேன்சல் பண்ணிடு. அப்ப ஆன்சர் வந்து v by 2c. v by 2c. ஓகே, v எவ்வளவு? 9 by 4 10 power 8. divided by 2c. 2c என்ன? 3 into 10 power 8. Now we can cancel that 10 power 8. இந்த 3 இங்கே கட் பண்ணிரு, ஒரு 3. அப்போ ஆன்சர் என்ன வருது? 3 by 8.
So the answer to this question is 3/8. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு கணக்குலையும் வரக்கூடிய அந்த ட்ரிக்கு, அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த கணக்கெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாடலில் இன்னொரு கொஸ்டின் எடுத்திருந்தேன், அது வரட்டும், வரும்போது நீங்கள் போடலாம். இப்போதைக்கு இதை கவனிங்க, இதை எழுதிக்கங்க. ரைட், எழுதிக்கிட்டீங்களா? அடுத்தது பார்ப்போம். lambda naught is a de Broglie wavelength of a proton accelerated through a potential 100 volt. ஓகேப்பா, ஒரு புரோட்டான் de Broglie wavelength என்ன? h by root of 2m vq. ரைட், ஃபார்முலா தான் எழுதி போட்டேனே, உங்களுக்கே தெரியுமே. புரோட்டான் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வீங்க? புரோட்டானுக்கு டி ப்ராக்லி லாம்டா நாட். ஓகே, என்ன சொல்வீங்க? h by root of மாஸ் வந்து 1, சார்ஜ் வந்து 1, 2m ev. de Broglie wavelength of alpha particle accelerated by same potential, அதே 100 volt தான். சரி, அப்ப என்ன எழுதுவோம்? h by root of 2 into alpha particle மாஸ் வந்து 4, potential same, charge 2. ஆல்பா பார்ட்டிகிள் அப்படின்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான், மொத்தம் 4 உருப்படி இருக்கு. மாஸ் வந்து 4 AMU, சார்ஜ் 2. இப்போ இதுலேருந்து இந்த 4 இந்த 2 இந்த 4 இந்த 2 வெளியில் எடுத்துட்டேன்னா ஐ கெட் ரூட் 8 அவுட் சைட், உள்ளுக்குள்ள 2mev. இந்த லாம்டா பை ரூட் 2mev புரோட்டானுக்கான வேவ் லெங்த். ரூட் 8னா 2 root 2. நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் ரீகால். எவ்ரிதிங் ஷுட் பி ரீகால்ட், ரிவைஸ்ட். எவ்ரிதிங் ஷுட் கம் டு யுவர் மெமரி. அதனால தான் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுகிறோம். ஒரு சில பேர் டூவல் நேச்சர்லாம் நல்லா தெரியும், ஏன் இன்னொரு தரம் எழுதிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. அது எழுத எழுத தான் அது ஞாபகத்துக்கு வந்து நிற்கும். அடுத்த கேள்வி, ஐ எம் கோயிங் டு கொஸ்டின் 9. த photoelectric threshold, photoelectric threshold அதாவது லாம்டா நாட் 2000 ஆங்ஸ்ட்ராம். ரைட்டா? அப்போ அது எவ்வளவு சார் எனர்ஜி அப்படின்னா அதுக்கு பேர் W. அது எவ்வளவு? 12400ல் இதை டிவைட் பண்ணணும். சரி, ஓகே, 3 0 இருக்கு, இங்கே புள்ளியை வச்சிடலாம், 2ஆல் இதை வகுத்தரலாம். யூ வில் கெட் 6.2 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஜெக்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் பை அல்ட்ராவயலட் லைட் ஆஃப் வேவ் லெங்த். அப்போ இன்சிடென்ட் லைட் என்ன? 1500 ஆங்ஸ்ட்ராம். அப்போ அதுக்கான இன்சிடென்ட் எனர்ஜி எவ்வளவு? 12400. 1500ங்கிறது 3000/2. சரி, 3 0 தள்ளி புள்ளியை வச்சிடலாம். இதை 3ஆல் டிவைட் பண்ணிடலாம், 4.1 அப்படி வருது. 2ஆல் பெருக்கிக்கலாம், அப்ராக்சிமேட்லி 8.2. அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி 8.2, ஒர்க் ஃபங்க்ஷன் 6.2. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? E is equal to W plus K. and what is the kinetic energy அப்படின்னா 8.2ல 6.2 கழிச்சிரு, that is equal to 2 electron volt. So that 2 electron volt is here. Okay, so what we are learning is not the formula. What we are learning is the short and sweet problem solving techniques.
ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மெத்தடில் கணக்குகள் போடும் பொழுது டைம் கம்மியாக வரும், மார்க்கு கரெக்டாக வரும், கொஞ்சம் ஆர்வம் வரும், சப்ஜெக்டில் கொஞ்சம் ஆர்வம் வரும். நிறைய பேருக்கு ஃபிசிக்ஸ் படிக்கும்போது தலைவலி வந்துடுது, ஐயோ 2 நாளாக போட்டு கொள்கிறாங்களே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கு, இந்த நாளைக்கு ஒரு நாள் படிக்கணுமே மலைப்பாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தா தானே நமக்கு சீட்டு கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. When green light is incident on a surface of a metal, it emits photoelectrons. But there is no such emission with yellow light. அதாவது விப்ஜிஆரை துணைக்கு கூப்பிடுறாங்க. விப்ஜிஆர் இது அதிகமான வேவ் லெங்த், கம்மியான எனர்ஜி. இது கம்மியான வேவ் லெங்த், அதிகமான எனர்ஜி, அது தெரியணும் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, கிரீன் லைட் விழுந்தால் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வருது, எல்லோ லைட் விழுந்தால் வரவில்லை. அப்படின்னா எனர்ஜி இது கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பத்தலை, நம்ம மெட்டலுக்கு பத்தலை, இந்த சைடு இருக்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை கொடுக்கும். அப்போ க்ரீனை விட அதிக எனர்ஜி என்ன? ப்ளூ. அதை விட அதிக எனர்ஜி இண்டிகோ. அதை விட அதிக எனர்ஜி வயலட். இங்கே என்ன இருக்குது? இண்டிகோ இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் இண்டிகோ. ஸோ டாட்டாவோட ஏர்லைன்ஸுக்கு பேர் இண்டிகோ அப்படின்னு வச்சுட்டாரு. இந்தியா இஸ் கோயிங் அப்படிங்கிற மீனிங்கை கொண்டு வந்துட்டாரு. கலர் இண்டிகோ அதை கொண்டு வந்துட்டாரு. ஓகே, 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். Now I am coming to question 11. 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, இதில் ஆக்சுவலி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஒரு இது வந்து ஹைட் ஆயிடுச்சு, இவங்க அலைன்மெண்ட் பண்ணும்போது ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் சொல்லி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பவர். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பவர். பவர்ங்கிறது இன்டென்சிட்டி. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த இன்டென்சிட்டி. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, for a given metal the maximum kinetic energy of the photoelectron depends on the frequency. Frequency depends on wavelength. C is equal to lambda nu. frequencyங்கிறது c by lambda. frequency முக்கியம் தானே? முக்கியம் தான். அப்ப அதை இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்? lambda முக்கியம் தானே? 1 by lambda வரந்தா என்ன? lambda is important. Statement 2 is right. அப்ப both statement 1 and 2 are right is the correct answer. புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அல்லது கைனடிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வேவ் லெங்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகும். த்ரெஷோல்டு வேவ் லெங்த்து கம்மியாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகும். அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட், நெக்ஸ்ட். த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per second by a laser of பவர். கவனிங்க, பவர் வந்து 6.6 10⁻³ வாட்ஸ். லைட்டோட வேவ் லெங்த் வந்து 600 நானோமீட்டர். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் per second. ஓகே, ஸோ யூனோ பவர் அப்படிங்கிறது எனர்ஜி பை டைம். ஒரு ஃபோட்டானுக்கு எனர்ஜி hc by lambda. n ஃபோட்டானுடைய எனர்ஜி, n photons are dissipated in 1 second. n photons are released from the light source. அப்போ power of the light source is energy of n photon which is emitted in t seconds. t வந்து 1. ஓகே, p is equal to n hc by lambda t. ஓகே, இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி n கண்டுபிடிக்கணும். போடலாமா? பவர் எவ்வளவு? 6.6 10⁻³ n தெரியாது. Planck's constant 6.6 10⁻34. velocity of light 3 × 10⁸. wavelength 600 நானோமீட்டர் அப்படின்னா 6 × 10⁻⁷. 6 × 10⁻⁷. what is the time? is 1 second. ரைட்டுப்பா. இப்போ எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம்? 6.6 6.6 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 6 கேன்சல் பண்ணிக்கலாம்.
அப்போ n மட்டும் இங்கே இருக்குது, மீதி என்ன இங்கே வருது அப்படின்னா 10⁻³ ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ கீழேந்து 2 × 10⁻⁷ கொண்டு வரேன். அந்த பக்கம் இருக்கிறத கீழே என்ன கொண்டு வரேன், -34 10⁻8. Now let us simplify all this. 10ஓட பவரில் நெகட்டிவ்ல என்ன இருக்குன்னா -3 -7, இது கீழே மேலே 8 வந்து மேலே வரும்போது மைனஸில் வருது. அப்போ 7 3 10 18 மைனஸில் இருக்கு, ப்ளஸில் என்ன இருக்கு 34. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு 16. அப்போ 2 × 10⁻16 இங்கே. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? எழுதிக்கலாமே. அடுத்த கணக்கு போகிறோம். கொஸ்டின் 13. ஓகேப்பா, இது எத்தனை பேர் போட்டீங்கன்னு நான் பார்க்கணும். புத்திசாலிகள் என்ன செஞ்சிருக்கீங்க? A photodiode sensor is used to measure the output of a 300-watt lamp which is kept at 10 meters away. The sensor has an opening of 2 centimeters in diameter. How many photons enter the sensor if the wavelength is 660 nanometer and the exposure time is 100 milliseconds? Okay, ஒரு ரஃப் டயக்ராம். ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, இதுலேருந்து ஃபோட்டான்ஸ் வெளியில் போகுது. ஒரு 10 மீட்டர் தூரத்தில், 10 மீட்டர் ரேடியஸ், 10 மீட்டர் தூரம், இங்கே there is a sensor. There is a sensor. வெளியில் வரக்கூடிய ஃபோட்டானில் எவ்வளவு ஃபோட்டான் இந்த சென்சரில் 0.1 செகண்ட் 100 மில்லி செகண்டில் போய் விழுகும். கொஸ்டின் புரியுதா? This radius is capital R. இந்த சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இதோட ரேடியஸ் ஸ்மால் r. ஓகே, பார்க்கலாமா? A photodiode sensor is used to measure the output of power வந்து 300 watts. The lamp is kept at a distance of 10 meters. The sensor has a opening diameter 2 centimeter, அப்ப radius 1 centimeter. Radius 1 centimeter. How many photons enter? How many photons enter if the wavelength is 660 nanometer, 6.6 into 10⁻⁷ meter, 660 nanometer. Time is equal to 100 millisecond, 0.1 second. Okay, that's the question. So first thing, in the லைட்லேருந்து எத்தனை ஃபோட்டான் முதல்ல வருது 1 செகண்டில்? 1 செகண்டில் எவ்வளோ ஃபோட்டான் வருது? ஸோ photons emitted by the source. அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக பரீட்சையில் எஸ்ஏ டைப் கொஸ்டின்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. photons emitted by the source in unit time. அது எவ்வளோங்க அப்படின்னா, பவருங்கிறது எனர்ஜி, hc by lambda, n photons divided by t. Okay, come on, substitute. இப்போ 300 is the power, Planck's constant 6.6 10⁻�34, velocity of light 3 into 10⁸, the wavelength of light is 6.6 into 10⁻⁷. டைம் வந்து 1 செகண்டுக்கு எவ்வளவுன்னு பார்க்குறேன். நான் 0.1 செகண்டுக்கு பார்த்தா கூட பார்த்துடலாம். ஓகே, சரிப்பா, 0.1 செகண்டில் எத்தனை ஃபோட்டான் வருது பார்க்குறேன்ப்பா. ஓகே, 0.1 செகண்ட், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன் 0.1 செகண்ட். ஸோ லாம்டா வந்து 6.6. அதாவது எவ்வளவு கொடுமையாக கணக்கு கேட்டாலும் கொஞ்சம் நம்மளை கேன்சல் பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல மனுஷங்களாக இருக்காங்க, கேன்சல் பண்ணிக்கலாங்க.
So we can cancel 6.6, 6.6 and 3 and 300. Right. அப்ப n எவ்வளவு பார்க்கலாமா? 100 இங்கே இருக்கு, கீழேந்து மேலே 10 power minus 7 வருது, 0.1 வருது, மேலேந்து கீழே 10 power minus 34 வருது, 10 power 8 வருது, அவ்வளோதாங்க. ரைட். Now how much is n? அதை பார்க்குறேங்க. ரைட். 10 power 34 மேலே வந்தால் இதோட சேரும்போது 36. இது மைனஸ், இங்கே ஒரு 10 power minus 1, மைனஸ் 8, இது மேலே வந்தால் மைனஸ் 8, மைனஸ் 16. அப்போ எவ்வளவுங்க? 20. வெரி குட். 10 power 20. Okay, tell me what is this? What is this? This is the number of photons which is coming out of this source in 0.1 second. எழுதிக்கலாம் அது வரைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து அந்த சன்னுடைய ஹீட் எனர்ஜி ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடியில் வந்து எவ்வளோ வந்து விழுகும்னு நம்ம பார்க்கும்போது இந்த கான்செப்டை பயன்படுத்துவோம். இந்த மெத்தடில் தான் சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். A perfect black body of 1 square meter is placed just above the atmosphere. ஒரு கற்பனை, மத்தியானம் 12 மணி சன்னோட ஹீட் வந்து லைட் அதில் வந்து விழுகும்போது அந்த ஹீட் எவ்வளோ வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சோலார் கான்ஸ்டன்ட். அது மாதிரி இதுலேருந்து வெளியில் போகுது, இது ஒரு ஸ்பியர், அதில் சின்ன ஒரு சர்க்கிள், அதில் எவ்வளோ விழுகுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது வரைக்கும் எழுதிட்டீங்க. இந்த டயக்ராம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வெளியில் வரக்கூடிய ஃபோட்டானில் ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுங்க. இந்த ஏரியாவால் பெருக்குனா எவ்வளோ ஃபோட்டான் இதில் விழுகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேனா இல்லையா? புரியுதா? How many photon is coming per unit area? That is what I want to see. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் per unit area அது எவ்வளவு அப்படின்னு கேட்குறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் 10 power 13. வருதா? இப்போ வருதா? கொஞ்சம் கஷ்டமான கணக்குனா இன்டர்நெட்டுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும்பா. உனக்கு ஒன்றும் இல்லையே, பார்த்துக்க, எழுதிக்க. லிங்க் என்னாச்சு? ஓகே, இப்போ தெரியுதா? வெரி குட். ஓகே ஓகே. இப்போ இடையில கொஞ்சம் சின்ன தடங்கள். இப்போ உங்களுக்கு மறுபடியும் அது ப்ளே ஆகும், பார்த்துக்கோங்க. இதை எழுதி முடிச்சிருங்க. 2.5 10 power 13 is here. ஸோ இன்னும் 2 கணக்கு முடிச்சுட்டு ஒரு பிரேக் கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் பிரேக், பஜ்ஜி பிரேக். ஸோ 13 முடிச்சிட்டோம். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ரைட், கரெக்டாக தெரியுதா? Okay, thank you. Now we are going to question 14. What is the momentum of a photon having a frequency? சரி, frequency எவ்வளவு? 1.5 into 10 power 13 hertz. Momentum, okay, கருகப்புள்ளி எடுத்துருவோம். is equal to mc square h nu sc by lambda. Momentum E by c mc h nu by c இங்கே இருக்கு. ஸோ டேக் திஸ் அவுட். ஃப்ரீக்வன்சியை வச்சு மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஃபார்முலா ரெடி. ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h nu by c which is equal to 6.6 10 power minus 34, frequency 3/2, 10 power 13, velocity of light 3 into 10 power 8.
Now you cancel 3, 3, 2 inge cancel 3.3, that is 3.3 into 10 power. இங்கே மைனஸ் 34 இருக்கு, ப்ளஸ் இங்கே ஒரு 8 ஒரு மைனஸில் வருது, அப்போ மைனஸில் 42 ப்ளஸ் 13 வேற ஒன்றும் இல்லை, அப்போ 12 இன்னொன்று போச்சு மைனஸ் 30 10 போச்சு 32 29. ஓகே, செக் பண்ணிக்கலாமா? 29 13 42, ரைட். ஸோ தி ஆன்சர் இஸ் ஹியர். Right, next question. Question 15. The electron accelerated through a potential difference V1, the de Broglie wavelength is lambda. Okay, எப்படி எழுதுவீங்க? Lambda is equal to 12.27 by root V1 angstrom. இதுதான் வந்து first sentence. Second sentence. When the potential is changed to V2, the de Broglie wavelength increases by 50%, 1.5 lambda, 12.27 by root V2. You understand? இங்கே இருக்கக்கூடிய ஆங்ஸ்ட்ராம், இங்கே இருக்கக்கூடிய ஆங்ஸ்ட்ராம் இதெல்லாம் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் டிவைட் 1/2, 1/2 இல்லை 2/1. சரி, 2/1 என்ன வரும்? 1.5 லாம்டா பை லாம்டா. இதை டிவைட் பண்ணும்போது இது கீழே இருக்கும், இது மேலே போயிடும், மற்றெல்லாம் கேன்சல் ஆயிரும். இது வந்து எவ்வளவு? 3/2. 1.5னா 3/2 ஸ்கொயர் பண்ணால் V1 by V2 is equal to 9/4. 9/4 is here. எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிரேக். ஓகே, ஸ்நாக்ஸ் இஸ் ரெடி. போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸில் அடுத்த கிளாஸை கன்டினியூ பண்ணுறேன்.